அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில், ஆந்திராவில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பேசப்படுகிற பொருளாக எது இருக்கிறது என்றால், இதுவரையில் உண்ணப்படுகிற பொருளாக இருந்த லட்டு தான் இப்போது பேசப்படுகிற பொருளாக இருக்கிறது. அதனை ஆதரித்தும் எதிர்த்தும், அதை கேலி செய்தும் கோபப்பட்டும் இப்படி பல்வேறு வகையான செய்திகள் நாடு முழுவதும் பேசப்படுகின்றன. நமக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கிறது. ஒரு உணவுப் பொருளை பொறுத்து இத்தனை பெரிய அரசியல் இந்த நாட்டில் எழுமா என்றால் இந்த நாட்டில் மட்டும்தான் எழும். நீங்கள் மேலை நாடுகளிலெல்லாம் உணவு அரசியல் என்று ஒன்றை பெரிதாக பிரிக்க முடியாது. யார் வேண்டுமானாலும் யாருக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அந்த உணவை உண்பார்கள். இங்கே இந்த உணவு பழக்கத்தை பொறுத்து அவர்களினுடைய சாதி முடிவாகிறது. உணவு பழக்கத்தை வைத்து அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்கிற அளவுக்கு கூட சொல்லப்படுகிறது. எனவே தான் இந்த லட்டு என்கிற அந்த இனிப்பு பொருளில் உள்ளே மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் இருந்தது. குறிப்பாக மாட்டு கொழுப்பு இருந்தது என்பது தான் மிகப்பெரிய அரசியலாக இங்கே உருவெடுத்திருக்கிறது. இது பற்றி முன்பே ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, மிக அருமையான புத்தகம். ராம் புனியானி அவர்கள் எழுதியிருக்கிற கவ் பீஃப் அண்ட் இந்தியன் பாலிட்டிக்ஸ் என்பது தான் அந்த புத்தகத்தினுடைய பெயரே. மாட்டிறைச்சியும் இந்திய அரசியலும். இந்திய அரசியலையே மாட்டிறைச்சி மாற்றுகிறது, இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. இந்த மாட்டிறைச்சி பிரச்சனை இந்தியா விடுதலை பெற்ற காலத்தில் இருந்து இருக்கிறது. 1966 ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தில்லியிலே தங்கியிருந்த காமராஜர் அவர்களினுடைய வீடு கொடுத்தப்பட்டதற்கு கூட இந்த பசு கோ ரஷன் சங் என்கிற பசுவை காப்பாற்றுகிற சங்கத்தினர் செய்த வேலைதான் அது என்பதை நாம் அறிவோம். எனவே இப்படி இந்த பசுமாட்டு இறைச்சிக்கு பெரிய ஒரு இடம் இந்திய அரசியலில் இருக்கிறது. அதையும் எப்படி பிரித்து பார்க்கிறார்கள் என்றால், காய்கறி உணவை உண்கிறவர்கள், புலால் உணவிலும் கூட கோழி ஆடு உண்கிறவர்கள் கொஞ்சம் பரவாயில்லை, மாடு மோசமானது, அதற்கு பிறகு அணில் போன்றவைகளையெல்லாம் உண்கிற அந்த குறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களினும் கீழானவர்கள். அதாவது இந்த சாதிய அடுக்குகளில் இறைச்சி உணவை பொறுத்து அந்த இடம் தீர்மானிக்கப்படுகிறது என்பது உலகத்தில் இல்லாத ஒரு விந்தை. அவனவனுக்கு எந்த உணவு தேவையோ அதை உண்கிறான். கூலி தொழிலாளிகள், மூட்டை தூக்குகிறவர்கள், வண்டி எடுக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் உடம்புக்கு உரம் தருகிற உணவு தேவை. எனவே மாட்டிறைச்சி என்பது மலிவான விலையில் கிடைக்கிற நிறைவான புரதம் என்பதால் அதை விரும்பி உண்கிறார்கள். அதிலே கொண்டு வந்து இவர்கள் சாதியை, மதத்தை, அரசியலை அனைத்தையும் உள்ளே புகுத்துகிறார்கள். பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு கூற்றினை ராம் புனியானி முதலில் மறுத்து விடுகிறார். இஸ்லாமிய மன்னர்கள் வந்ததற்கு பிறகுதான் இந்த நாட்டில் இறைச்சி உண்ணும், குறிப்பாக மாட்டிறைச்சி உண்ணும் பழக்கம் வந்தது என்று சொல்லுவது அடிப்படையிலேயே வரலாற்று திரிவு. ஒரு நாளும் இல்லை. இஸ்லாமிய மன்னர்கள் வருவதற்கு நீண்ட நெடுங்காலங்களுக்கு, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பழக்கம் இந்த நாட்டில் இருந்திருக்கிறது என்பதை சான்றுகளுடன் அவர் காட்டுகிறார். ஆரியர்கள் உள்ளே வந்தபோது அவர்கள் விரும்பி உண்கிற உணவாக இந்த மாட்டு இறைச்சி தான் இருந்திருக்கிறது. யாகம் செய்தவர்கள் அவர்கள்தான். அவர்கள் யாகம் செய்து நூற்றுக்கணக்கான மாடுகளை, கன்றுகளை நெருப்பில் போட்டு கொன்று அந்த இறைச்சியை தின்றதை இந்த நாட்டில் முதலில் எதிர்த்தவர் புத்தர் தான் கடுமையாக எதிர்த்தார். நீங்கள் ஏன் இப்படி வதைக்கிறீர்கள், இந்த விலங்குகளெல்லாம் ஏன் இப்படி எரிக்கிறீர்கள் என்று கேட்டவர் புத்தர் தான். இன்றைக்கும் நாம் நம்முடைய நாட்டிலே எழுந்திருக்கிற திராவிட இயக்க கொள்கையின் முதல் குரல் புத்தன் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்தான் அதனை எதிர்த்தார். அதற்கு பிறகும் அவர்கள் அதனை உண்டார்கள். அது குறித்து ஒரு மிக அரிய செய்தி ஒன்றினை ராம் புனியானி தன்னுடைய புத்தகத்திலே தந்திருக்கிறார். இதை பற்றி விவேகானந்தர் பேசியிருக்கிறார். எங்கே பேசியிருக்கிறார்? சிகாகோவிலே பேசியிருக்கிறார். எப்போது? 1900 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சிகாகோவிலே பேசுகிற போது விவேகானந்தர் சொல்லுகிறார், நான் ஒரு செய்தியை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். மாட்டிறைச்சி உண்ணாத இந்துக்களே ஒரு காலத்தில் இல்லை. ஆரியர்கள், பார்ப்பனர்கள் மாட்டு இறைச்சியைத்தான் விரும்பி உண்டார்கள் என்பது ஒரு பழைய அசைக்க முடியாத உண்மை என்று விவேகானந்தர் பேசியிருக்கிற அந்த பேச்சையும் ராம் புனியானி தன்னுடைய புத்தகத்தில் எடுத்து கொடுத்திருக்கிறார். எனவே அவர்கள் உண்டு பழகிய அந்த உணவுதான் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். தாங்கள் மாற்றிக்கொண்ட பிறகு வேறு யாரும் உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்பதை விவேகானந்தர் மூலமே ராம் புனியானி தன்னுடைய புத்தகத்தில் நிறுவியிருக்கிறார்.